ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட் மாஸ் ரூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டு, ஆஃபர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நான் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 3 - 1 வந்து என்ன வரும்? 2/4ன்னு வரும். அடுத்து இங்கே 1/2 இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு 2/4. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/4ன்னு வரும். ஸோ 1/4 அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 1/3. ஸோ 1/3 - 1/4. அப்போ 4 - 3 டிவைடட் பை 12. அப்போ என்ன இருக்குது? 1/12ன்னு இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/6 டிவைடட் பை 1/12. அப்போ இது எப்படி மாறும்? 5/6 இன்ட்டு 12/1ன்னு மாறும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து இருக்குது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக 7 1/4 மைனஸ். ஸோ 7 1/4 minus 10. So 28 plus 1 வந்து 29/4 minus 10. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 29 minus 40 divided by 4. So 40ல 20 போயிடுச்சுன்னா 20. Again 20ல 9 போயிடுச்சுன்னா 11. So minus 11/4. ஸோ இதை மிக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினீங்கன்னா 4 11ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 2s are வந்து 8, 9 10 11. ஸோ ஆன்சர் என்னது? அப்போ 2 3/4. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் -2 3/4. ஆப்ஷன் சி தான் வந்து உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.